திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காலி இடத்தில் செவிலியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தற்போது அந்த பெண்ணின் கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். பாலா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா. அதாவது இன்று காலை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பூம்புகார் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள காலி இடத்தில் ஒரு பெண் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலை தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் அந்த கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த கொலை செய்யப்பட்ட செவிலியர் பல்லடம் சாலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்ததும் அவர் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆகி அவர் கணவரோடு மதுரையில் வசித்து வருவதாக தெரிவித்தனர். அவர் பெயர் சித்ரா என்பதும். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே அவரது கணவர் ராஜேஷ் கண்ணா மற்றும் சித்ரா ஆகிய இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும், இதனால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தைகளுடன் சித்ரா தனது 2 குழந்தைகள் மற்றும் தாயுடன் திருப்பூர் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு திருப்பூர் வந்ததாகவும், திருப்பூர் அருகே உள்ள அந்த பழைய பல் மருத்துவமனையில் செவிலியராக சேர்ந்ததும் தற்போது முதல்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று ராஜேஷ் கண்ணா சித்ராவை காண்பதற்காக மதுரையிலிருந்து வந்ததாகவும், மேலும் நேற்று முழுவதும் அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அதில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக மீண்டும் வாக்குவாதம் வந்து அந்த ஆத்திரத்தில் கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தும் முதல் கட்ட விசாரணையே. தற்பொழுது ராஜேஷ் கண்ணா எங்குள்ளார், அவரை கண்டுபிடித்த பிறகுதான் இனி வரும் தகவல்கள் தெரிய வரும். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாலா.